விஜயனுடைய பேச்சினுடைய தாக்கம் என்ன? நம்முடைய புதுவை மாநில அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். புதுவையில் இன்னும் பல விஷயங்கள் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டுக்களை முதல்ல முன்வைக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் புதுவை மாநிலத்தினுடைய நிர்வாகம் எப்படி செயல்படுது அப்படின்றது தெரியாம பேசியிருக்காரு. அவருக்கு சொல்லிக் கொடுத்தவங்க சரியா சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, அதில் பல விஷயங்கள் நிறைவேற்றப்படாததற்கு காரணம் பாஜக அப்படின்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை தனியா பிரிச்சு பேசுறாரு. ஒரு தவறான கருத்துக்களை மக்களிடத்துல சொல்லியிருக்காரு. அவர் தமிழ்நாட்டுல அவரால் பேச முடியல, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால புதுவை மாநிலத்துல ஏதாவது பேசணும் அப்படின்னு தான் பேசினார். நீங்க பேசுற நேரம் கூட பாத்தீங்கன்னா ஒரு 12 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. அந்த நேரத்தை கூட பாத்தீங்கன்னா 12 நிமிஷத்துக்குள்ள அவர் பேசி முடிச்சுட்டு போயிருக்காரு. அப்போ அவருக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ எதையாவது பேசணும், எதையாவது குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக எதையாவது ஒரு சில குறைகளை சொல்லிட்டு போயிருக்காரு தவிர அதுல எனக்கு தெரிஞ்சு 90% அவர் சொன்ன எந்த ஒரு குற்றச்சாட்டுலையும் எந்த ஒரு குறையிலையும் உண்மை இல்லை. இதுல இந்த ரேஷன் கடைகள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றதோ, பார்க்கிங் இல்லை, கழிவறை இல்லை, ரயில்வே திட்டம் இல்லை அப்படின்றது அந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லையா? இல்ல, அதாவது ரேஷன் கடையில பொறுத்த வரைக்கும் இது எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி ரேஷன் கடையில அரிசி போடாம இருந்துச்சு. அந்த அரிசி மக்களுக்கு பணமா போடு, அரிசிக்கு பதிலா பணமா அரசாங்கம் போட்டுட்டு இருந்தது. டிபிடி மெத்தட்ல போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா எம்பி எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்கள் நிறைய நேரத்துல இந்த அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு பணமா வேணா அரிசியா வேணும்னு கோரிக்கை வச்சாங்க. இது அரிசியா போடணும்னு மக்கள் கோரிக்கை வச்சதால மத்திய அரசுடைய ஒப்புதலோடு நேரடி பண பரிமாற்றம் என்ற திட்டத்திலிருந்து இதை விலக்களிக்கணும்னு சொல்லி மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சகத்துடைய ஒப்புதலோடு இன்றைக்கு அந்த இலவச அரிசி திட்டம் ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு போடப்பட்டு வருகின்றது. இதெல்லாம் தெரியாம அவர் பேசியிருக்காரு. அவரு அதே நேரத்தில் புதுவை மாநில முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறார். அங்கே அரசு பாரபட்சம் காட்டாம நடக்குது அப்படின்னு. இதுல ஒரு சாஃப்ட் கார்னர் வெளிப்படுறதா பார்க்கலையா? இல்ல, அதாவது தமிழ்நாட்டுல அவரு கூட்டம் நடத்துறதுக்கே விடல, அனுமதி கொடுக்கல. எதையாவது காரணங்களை சொல்லி அவருக்கு அதை நிராகரிக்கிறாங்க. குறிப்பா கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் எங்கேயுமே அந்த கூட்டமும் நடத்த முடியல. காஞ்சிபுரத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு இண்டோர் ஸ்டேடியத்துல ஒரு 2000 பேர் மட்டுமே அனுமதிச்சு ஒரு கூட்டம் நடத்தினாரு. ஆனா இங்க புதுவை மாநிலத்துல அவர் கூட்டம் நடத்துறதுக்கு எல்லா அனுமதியும் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவர் ஒரு நன்றி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு.